ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பார்த்தீங்கன்னா தோசை தான் பண்ணியிருந்தேன். ஸோ பப்ஸ் வந்து வெளியில் வாங்கியிருந்தோம். ஸோ முட்டை பப்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வச்சு வந்து குருமா குழம்பு வந்து இருந்தது. ஸோ அதை வந்து வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தலையில் வந்து எண்ணெய் வச்சுட்டேன். டெய்லி தலையில் எண்ணெய் வைப்பேன். அதில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி மட்டும் ஆயில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் போல் வந்து தலையில் வந்து எண்ணெய் வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாடு நான் செய்ய முடியல. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மாவு பிசைஞ்சு பூரியாட்டை பண்ணிட்டேன். சட்னி வந்து சிம்பிளாக வந்து தேங்காய் சட்னி பண்ணி அதை வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் போல் வந்து ஒரு காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு தோணுச்சா. அதுக்கப்புறம் வந்து காஃபி எல்லாம் போட்டுட்டு குடிச்சிட்டு, ஏன்னா வந்து மத்தியானத்துக்கு வந்து ரைஸ் சாப்பிட முடியல. அதனால் வந்து சீக்கிரமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து சரி சீக்கிரமாக பால் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு பால் வச்சு குடிச்சிட்டோம். காஃபி போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து இது இருந்துச்சு, காரபூந்தி இருந்தது. எத்தனை பேர் இந்த கடலையை பறக்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கடலையை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காரபூந்தியும் வச்சு கூட்டி சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.